இன்று வாழ்வளிக்கும் வார்த்தையாகிய தொடக்க நூல் 32வது அதிகாரம் 26வது வசனம். அப்பொழுது ஆடவர் என்னை போகவிடும், பொழுது புலர்ந்துகிறது என யாக்கோப்பு, நீர் எனக்கு ஆசீர் வழங்காவிட்டால் உம்மை போக விடேன். ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, யாக்கோப்பு ஆண்டவரோடு போராடி என்னை நீர் ஆசீர்வதிக்காவிட்டால் நான் உங்களை போக விட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவருடைய தூதரிட போராடி ஆண்டவரிடம் ஜெபிக்கிறார். பல நேரங்களில் நம்மளுடைய ஜெபங்கள் மேலோட்டமாக இருக்குது. நம்ம ஆண்டவரிட ஜெபிக்கும்போது போராடி ஜெபிக்க வேண்டும். என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் நான் விடமாட்டேன் என்று சொல்லி அவர்கிட்ட நம்ம போராடி ஜெபிக்க வேண்டும். ஏன்னா யாவேசும் அப்படி தான் ஜெபித்தார். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், உமது கரங்கள் என்னோடு இருக்கட்டும், தீங்கு என்னை விளைவிக்காமல் என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நம்ம குறிப்பேடில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஜெபம். ஏன்னா இவர் எதுக்காக இந்த ஜெபத்தை இரவாக போராடி ஜெபிக்கிறார் என்றால், இந்த பக்கம் பார்த்தா தன் மாமனாராகிய லாபான், அந்த புறம் பார்த்தா தம் சகோதரனாகிய ஏசா. ரெண்டு புறமும் அவருக்கு தப்ப முடியல. இந்த ரெண்டு இடத்துலேருந்து நான் தப்ப வேண்டும் என்றால் நீர் எனக்கு ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லி அவர் பணத்திற்காகவோ சொத்து சுகத்திற்காகவோ இந்த உலகத்தில் நான் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர் தன்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக கேட்கல. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து என்ன நீங்கள் விடுவிக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி தன் சகோதரர்கிட்ட தப்பிவிக்க, தன் மாமனாரிடமிருந்து தப்பிவிக்க என்னை ஆசீர்வதியும் என்று போராடிட்டு இருக்கிறாரு. அங்கு தன் சகோதரனை ஏமாற்றி விட்டு அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் பெற்று தன் மாமனாரிடம் மிதிய நாட்டை நோக்கி போனார். அங்கேருந்து தன்னுடைய மனைவி பிள்ளைகள் 12 பிள்ளைகளையும் 4 மனைவிகளையும் கூட்டிகிட்டு இங்கே வர்றாரு. அங்கேருந்து எல்லாம் சொத்து சுகத்தோடு வராரு. இப்படியாக அவருடைய போராட்ட வாழ்க்கையில் இங்கே சகோதரன் கொன்று விடுவான், இங்கே மாமனார் கொன்று விடுவார் என்று சொல்லி ஒரு பயத்தில் கடவுள்கிட்ட வந்தார். மனிதர்கிட்ட விழுவதை விட ஆண்டவர்கிட்ட காலில் விழுவோம் என்று சொல்லி ஆண்டவரோடு போராடுறாரு. ஆனால் அங்கே என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள், மாமனாரும் அந்த இடத்துல உன்னோடு நான் சமாதானம் உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி அங்கே சமாதானமாக போகிறாரு. அதே இதில் அங்கே தன் சகோதரனுக்கு தன்னுடைய சொத்தில் அவர் கொண்டு வந்த மாடு எல்லா விதமான அவருடைய வருவாயில் எல்லாம் ஒரு பங்கை முன்னாடி வேலைக்காரர்களில் கொடுத்து விட்றாரு. அப்படி கொடுத்து விட்டும் அவர் என்ன பண்ணலை, அதை ஏற்றுக்கொள்ளாமல் என் சகோதரனோடு நான் உறவோடு பாசத்தோடு இருப்பேன் என்று சொல்லி ஒருவருக்கு ஒருவர் அப்படியாக ஒரு பாசத்தோடு இணைப்பாக இருக்கிறாங்க. அந்த பாசம் எங்கேருந்து வந்ததுன்னா, இன்றைக்கி நம்ம குடும்பங்களில் கூட பல பேருடைய குடும்பங்களில் சகோதர சகோதரிகளும் ஒருவருக்கு விட்டு கொடுக்காமலும் ஒரு நட்புறவு இல்லாமலும் இருக்கிறாங்க. நம்ம கடவுளோடு போராடுவோம். கடவுளோடு போராடும்போது கடவுள் நிச்சயமாக அந்த குடும்பங்களை சமாதானமாக நம்மளுக்கு நிச்சயமாக சமாதானமாக அதை கொடுப்பார். நம்ம ஆண்டவர்கிட்ட வேண்டுறதுல இருக்குது. நம்ம இன்றைக்கி கோயிலுக்கு போனால் நிறைய லிஸ்ட்டு வச்சு, எனக்கு இதை செய்யுங்க ஆண்டவரே, அதை செய்யுங்க, எனக்கு இது இப்படி சரியில்லை அப்படி சரியில்லை அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறோம். வேண்டாம், ஆண்டவர்கிட்ட என்ன நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகளோடு நான் சமாதானமாக வாழ வேண்டும், நான் உம்மோடு உறவோடு வாழ வேண்டும் என்று சொல்லி முழுமையாக நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் போது, ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது, ஆண்டவரை அதிகாலையில் அவரை தேடும் போது, இப்போ காக்கை குருவிகளெல்லாம் பாருங்கள், காலையிலே எந்திரிச்சு ஆண்டவரை தன்னை படைத்தவரை போற்றுது. ஆனால் மனிதர்களாகிய நாம் 8 மணி வரையும் நல்லா தூங்கணும் அப்படி மட்டும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதை ராத்திரி யாக்கோப்பு என்ன பண்ணார், இரவெல்லாம் கண் விழித்து அவர் என்ன ஆண்டவரோடு போராடினதுனால அவருக்கு ஒரு வெற்றி கிடைச்சது. இந்த வெற்றியை நாமளும் பெற்று வாழ, சமுதாயத்தில் நம்ம வாழ்கிறது வரைக்கும் மன அமைதியோடும் சந்தோஷத்தோடு வாழ நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவர்கிட்ட போராடுவோம், போராடி வெற்றி பெறுவோம். ஆண்டவர்கிட்ட போராடி வெற்றி பெறுவோம். தேவையில்லாத விண்ணப்பம் வச்சு நம்ம கேட்காண்டாம். ஆண்டவர்கிட்ட நம்ம சமாதானமாக வாழ நம்ம ஆண்டவர்கிட்ட போராடி ஜெபிப்போம். ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே மகிமை, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க.